நாடக காதலின் மூலமாக ஏதோ ஒன்று செய்துள்ளோம் என்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இருப்பதாக சாதி மறுப்பு திருமணம் குறித்து இயக்குநர் மாரி செல்வராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் லேபில் இன்று நடைபெற்றது. இதில் இயக்குநர் ப. ரஞ்சித், இயக்குநர் ராம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களோடு படக்குழுவினர் படத்தின் முதல் பாடலான தென்கிழக்கு தேன் சிட்டு பாடலை வெளியிட்டனர். பாடல் வெளியீட்டை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் மாரி செல்வராஜ் தான் செய்து கொண்ட சாதி மறுப்பு திருமணம் குறித்து சமூகத்தில் ஏதோ ஒன்றை செய்துள்ளோம் என்பதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார். ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதி மறுப்பு திருமணம் தான் நாடக காதல். அப்போ நாடக காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவர் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. வாழை திரைப்படத்தில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி, பிரியங்கா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இப்படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி திரைக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.